இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு பெரிய ஏற்ற இறக்கங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் தான். இப்போ என்னடா அந்த புள்ள படுத்தே கிடக்கு, எப்போ பார்த்தாலும் சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சரவணன் டவுட் ஆகி தங்கமயில்கிட்ட எதுவும் பிரச்சனையாமான்னு கேட்டால், பிரச்சனை வாங்குறது கூட உங்களுக்கு தெரியல, நான் கோவமாக இருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியல, நான் சோகமாக இருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க. என்னதாம்மா அவன் பிரச்சனை, ஏமா நசங்கிற அப்படின்னு ஒரு கேட்டு எனக்கு ஒன்றும் புரியலமானா, உங்களுக்கு புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஒன்னதாம்மா பார்த்து நாங்கள் எல்லாருமே அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், எதுவும் உண்மையிலே பேக்கா இல்லை பேக்குமா நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டப்பறம் வரிசையாக லிஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் என்னை திட்டுறாங்க, எல்லாரும் தனியாக இருக்கேன், நான் கதிர் திட்டுறாரு, ராஜி திட்டுறா, உங்கள் அம்மா திட்டுறாங்க, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் நான், அதுக்கு ஒரு ஆறுதலாக கூட பேச மாட்டேறீங்க. கதிர் உங்கள் தம்பி என்னை திட்டான் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் போய் அவள்கிட்ட கேட்டிங்களா அப்படின்னா, சரி அது எப்படிமா கேட்க முடியும், இல்லை அது இன்னும் மறக்கலையா அப்படின்னா, சரி அதை கூட மறந்துடுறேன். சரி ஓகே, இப்போ நீங்கள் மொட்டை மாடில் போய் உங்கள் தம்பிங்களோட தூங்கிட்டீங்களே, நான் படுத்திருந்தேனே என்னை எழுப்பி கூட எதுவும் சொல்லலை, அப்புறம் நீ தூங்கிட்டு இருந்தேன்னு விட்டாமா அப்படின்னா, சரி அதை கூட விட்டுருங்க. அந்த ராஜி சின்ன பொண்ணு நாக்கு மேலே பல்ல போட்டு என்கிட்ட கேள்வி கேட்டு திட்டுறா அப்படின்னா, சரி விடுமா, இனிமேல் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்னா, இப்படி எல்லா விஷயத்துலையுமே எனக்கு மட்டும் தான் இது கார்னர் பண்ணுறீங்க, எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, நான் உங்களுக்கு என் மேலே பாசமே கிடையாது, கூட்டு குடும்பம் தம்பிங்க மேலே பாசமாக இருக்கீங்கிறலாம் ஓகே, அந்த பாசத்தில் ஒரு பங்காச்சு ஏன் மேலே இருக்கணும்ல அப்படி இப்படின்னு ஓவராக பேசிக்கிட்டே போக, ஐயோ ப்ளீஸ் 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 என்னால் முடியல, இதுக்கு மேலே கேட்க என்ன வேணும்னு சொல்லணுது அப்படின்னு கேட்டால் உடனே இப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக செய்கிறேன், நீ பேசாமல் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச உடனே சரி ஓகே அப்படின்னா எனக்கு நான் இத்தனை நாளாக கேட்டுட்ருக்கேன், எனக்கு நீங்கள் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி என்ன ஹனிமூன் கூப்பிட்டு போகணும், வெளியே போகணும், ஹனிமூன் போகணும் அப்படின்னா, சரி ஓகே நான் எப்படியா பண்ணிடுறேன் அப்படிங்கிறார். உடனே பண்ணிடுறேன்னு சொன்ன உடனே ஏதோ தெரியாமல் கொஞ்சம் மனசில் நிறைய போட்டு குழம்பி கோபமாக பேசிட்டேன், பண்ணிடுறீங்களா, அப்போ சரி ஓகே ஹாய் நான் போயிட்டு வரேன், உங்களுக்கு ஏதாவது காஃபி எடுத்து வரேன் அப்படின்னு கிளம்பி ஓடிட்டாங்க. என்னடா தலைவலிக்கு அதுக்குள்ளே பறந்தா போச்சு அப்படின்னு ஒரு ஒன்றும் புரியல, எல்லாம் பொய்யா கோபால் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் அவர். இந்த எண்ணத்தோட வெளில தூண்கிட்டக்கு அடுத்த நாள் காலைல நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ சரவணன். உடனே இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா பழனிவேல் வாவான்னு கூட்டு போய் எல்லாத்தையும் செந்திலையும் கதிரையும் கூட்டு போயிட்டு, வாங்க வெளில உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறான்னு பாருங்க அப்படின்னு பார்த்தா, எதுவும் அத்தையை கூட்டு வந்து வேறு வாசல் நிறுத்திட்டீங்களா, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா வேறு கதிர் கேட்குறாரு, வெறுப்பேத்தாத வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா, அங்கே இவர் ஏதோ தூணை தட்டி யோசிச்சுட்டு இருக்காரு, ஏன் சின்ன விஷயத்துக்கு சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துகிட்டு இருக்கா இவன் தங்கமயிலுன்ட்டு. என்னண்ணே ஆச்சு, எதுவும் பிரச்சனையா எங்கள்கிட்ட சொல்லுனே அப்படின்னா, இல்லை அவள்கிட்ட புரிஞ்சிக்கவே முடியல தங்கமயில, அவள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரில, நம்ம வீட்டு பழக்கமும் அவளுக்கு புரியல, இப்போ வெளியே கூட்டு போகணுங்கிறா அப்படின்னா, வெளில கூட்டு போக வேண்டியதானே அப்படின்னா, ஹனிமூனுக்கு கூட்டு போகணுங்கிறா அப்படின்னா, ஐயோ அது உங்கள் அப்பாட்ட எப்படி பேசுவேன் அப்படின்னா, ஆனால் நீ பாசமான பிள்ளை, செல்லமான பிள்ளை, நீ சொன்னால் கண்டிப்பாக ஒத்துப்பாருன்னு இந்த பக்கம் செந்திரு கதிரும் சொல்கிறாங்க. எல்லா வீட்லேயும் கல்யாணம் முடிஞ்சால் அனுப்பணும், நம்ம வீட்டில் தான் அந்த வழக்கம் இல்லை, நான் நீ போய் கேளு நான் நடக்கணும்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கொஞ்சம் யோசனையோட என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் பார்த்தா அந்த சக்திவேல் நின்றுட்டு வாசலில் நின்றுட்டு இப்போ பழனி வேலை கூப்பிட்றாரு, டேய் இங்கே வாடா பழனி அப்படின்ட்டு. என்னையா அப்படின்னா, ஆமாம் இங்கே வாடா அப்படின்னா, சரி ஏதோ கூப்பிட்டு பொண்ணுங்கன்னு பார்த்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா, இவனுக்கு சொன்னால் அந்த பொண்ணெல்லாம் வேணாம், இவனுக்கு பொண்ணை அனுப்புறதோட சேர்த்து எனக்கு பல ரூல்ஸையும் போடுவாங்க, இது மட்டும் இல்லாமல் கல்யாணம் முடிச்சோன்னா உங்கள் நிலைமையெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது அப்படின்ட்டு பழனிவேல் கிளம்பி அங்கே போகிறார். அங்கே உட்காருங்க சித்தப்பான்லாம் ஒரே மரியாதை, என்னடா விஷயம்னு கேட்டால், இல்லை ஒரு பொண்ணு இப்போ குமாருக்கு பார்த்துருந்தோம்ல, அந்த பொண்ணு கடைசியில் செட் ஆகும்னு தோணிடுச்சு, போய் பேசிட்டு வந்துட்டோம், சீக்கிரமாகவே கல்யாணம் இருக்கும், நீ தான் இருந்து நடத்தி வைக்கணும், அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு பொட்டலம் போட போயிடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதானு பாட்டி கேட்ட உடனே இப்போ நாங்கள் பண்ணி வைக்க ரெடியாக தான் இருக்கோம், ஆனால் இப்போ அங்கே பொட்டலம் போட்டுட்ருக்கானா எந்த பொண்ணு இப்போ கிடைக்கும், பேசாமல் அவனை அங்கேருந்து மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு இங்கே வர சொல்லுங்கள், இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டு நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு பொண்ணு கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா, இந்த பேச்சை விடுங்க, முதல்ல குமார் கல்யாணத்தை பேச்சை எடுத்துப்போம் அப்படின்னு வெளில வந்துட்டார் அவர். வெளில வந்துட்டு இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, இல்லாட்டியும் பரவாயில்லங்கிற நிலைமைக்கு வந்துட்டார். நேரம் இங்கே பார்த்தா பாண்டியன் அந்த எவ்வளோ சொன்னாலும் அந்த வீட்டுக்கு நீ போகாமல் இருக்க மாட்டியாடா நீ அப்படின்னா, இல்லை நான் அப்படி ஒன்றும் போல, கூப்பிட்டாங்க போனேன், சரி விடுங்க, கதவு திறந்து பார்த்துட்டிங்களா, கதவை முதல்ல மூடி விடுறேன்னு பேசிகிட்டு இருக்கார். பேசிகிட்டு இருக்கவர்கிட்ட டக்குன்னு இப்போ பேச்சு டக்குன்னு மாதிரி சைக்கிள் கிட்டக்க வருது, சைக்கிள்லாம் சரி பண்ணி ஆச்சேங்கிறாரு. அது காயெல்லாம் கடைக்கு தூக்கி போடுறத விட்டு அதையேண்டா சரி பண்ணேன்னு கேட்டால், இல்லை எனக்காக இல்லை, இவன் தான் ஒரு வண்டி வச்சுனால ஃப்ரெண்டு கேட்டான் நான் கதிர்க்கு அப்படின்னா, ஓ அப்படியா அப்படின்னா, ஆமாம் அதனால என் சைக்கிளை கேட்டு அவனே சரி பண்ணி சைக்கிளில் தான் டெலிவரி பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே ஷாக்கு. இப்போ கோமதிக்கும் ஷாக்கு, பாண்டியனுக்கும் ஷாக்கு. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. பாண்டியன் ஏதோ டீப்பாக சிந்திக்கிறார் வேறு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.
இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி பாண்டியன் ஷோ சீரியலில் வந்து ஒரு பெரிய ஏற்ற இறக்கங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் தான். இப்போ வந்து என்னடா அந்த புள்ள படுத்தே கிடக்கு, எப்போ பார்த்தாலும் சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சரவணன் வந்து டவுட் ஆகி தங்கமயில்கிட்ட எதுவும் பிரச்சனையாமான்னு கேட்டு